உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான 3 விஷயங்கள பற்றி பார்க்க போறோம். அதில முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கப்பட்டி பாலத்தில வச்சு ஒரு பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு, அவருடைய நகைகள் திருடப்பட்டதை எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. குறித்த விடயம் நடைபெற்று தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 2 கிழமைகளுக்கு மேல நடைபெற்ற நிலைமையில நேற்றைய தினம் அந்த கொலைகளுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை இலங்கை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த நபர் உயிரோடு இருக்கைக்கு அவருடைய தலையில் அடிக்கப்பட்டிருக்குது. அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய முகங்கள் உட்பட சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எரியக்கூடிய திரவத்தை ஊற்றி எரிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த கடலில் தள்ளி விட்டுருக்கிறோம். அந்த கடலுக்குள்ளே விழுந்து அவர் மூச்சு திணறல், அவருடைய உடல் கூராய்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தண்ணீரில் அவருடைய நுரையீரலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு, அதாவது அவருடைய முகத்தில் எரியக்கூடிய திரவம் அவர்கள் உயிருடன் இருக்கைக்கே ஊற்றப்பட்டிருக்குது. அதன் பிறகுதான் அவர் இறந்திருக்கிறார். ஸோ அதனால் சித்திரவதைகள் செய்யப்பட்டு இறந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான் நேற்றைய தினம் கைது செய்திருக்குது. அதில் 51 வயதான ஒரு மருந்தகத்தினுடைய ஒரு உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த மருந்தகத்துக்கு அந்த உரிமையாளருக்கு உதவியாக இருக்கிற 32 வயதான ஒரு உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தமாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையோட அவர்களிடமிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த பெண்ணினுடைய 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையும் அந்த மருந்தக உரிமையாளரிடம் கைப்பற்றப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் முதலாவது நியூஸ். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அடிக்கடி இந்த போதைப் பொருட்களுக்கு சம்மந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது எங்களோட சேனலோடாக வழக்கம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினமும் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். போதைப் பொருளோடு தொடர்புடைய குற்றவாளிகள், அதாவது 24 வயது, 26 வயது, 28 வயது மதிக்கத்தக்க 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு ரகசிய தகவல் அடிப்படையில் சுற்றிவளைப்பு செயற்பாடு ஒன்று மேற்கொண்டிருக்கிறோம். அதில் அந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இவர்களை 30 மில்லிகிராம் அளவிலான கெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 மில்லிகிராம் அளவிலான கஞ்சா போதைப் பொருளும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தற்சமயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போது உள்ள அரசாங்கம் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதி, சிங்கள பகுதி என்றெல்லாம் இலங்கை முழுவதும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை இல்லாத ஒழிக்கிறதுல கடும் இறுக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசாங்கங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளை முன்னெடுப்பாங்க. தங்களுடைய மிக பிரதான கொள்கையாக இந்த தற்போதுள்ள அரசாங்கம் இந்த போதைப் பொருட்கள் அளிக்கிறத மிக முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்ட எங்களுடைய சந்ததியினர் நாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். எதிர்கால 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகிற விஷயங்களுக்கு தற்பொழுது போதை கலாச்சாரம் கைது செய்யப்படுறதால எதிர்கால சந்ததியினர் ஒரு நல்ல மனநிலையுடன் வாழ்கிறதுக்கான எதிர்காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் பாருங்கள், திருப்பியும் இந்த போதைப் பொருட்கள்லேருந்து விடுபடையாத அளவில் இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருளை விட்டுச்சினம்னு சொன்னால் அவர்கள் ஒரு மிருக குணமுடையவர்களாக போயிடுவாங்க. அவங்களுக்கு மன அழுத்தங்கள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அவர்கள் சாதாரண மனிதர் போன்று வாழ இயலாது. இந்த போதைப் பொருட்கள் இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த கெரோயின், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஒருவருடைய மனநிலையை முற்றாக அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அந்த விஷயங்களை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கையில் எங்களுடைய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. எவ்வளோத்தை சொன்னாலும் எங்களோட பொடிகள் திருந்துற மாதிரியே இல்லை. இட்டலியில் கூட அரசாங்கம் ஒரு அறிவித்தல் விட்டிருந்தது. போதைப் பொருட்களோடு தொடர்புடைய விற்பனை செய்தவர்கள் சரணடைய சொல்லியிருந்தாங்க. தண்டனை காலம் குறைக்கப்படும் என்று சொல்லியும், போதைப் பொருள் பயன்படுத்துகிற நபர்கள் சரணடையுங்க, உங்களுக்கு அந்த போதையிலிருந்து விடுபடுறதுக்கான விஷயங்கள், ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக குறித்த ஆலோசகர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரதுக்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சேனலாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த திஸ்ஸ விகாரை தான் டைட்டியில் அமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் தமிழாக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு சட்டவிரோதமாக செய்யப்பட்ட அந்த விகாரையை இல்லாமல் செய்யணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பின்னர் 4 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருந்த இளைஞர மக்கள் பின்னிரம் 6 மணி மட்டும் அந்த விஷயத்தை ஆர்ப்பாட்டத்தை செய்து முடிச்சு கொண்டு இப்போ இந்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்ப விடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான அரசியல் கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் கட்சியும் மக்களோட இணைஞ்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுறது வளமை. ஏன்னு சொன்னால், சிங்கள மக்கள் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பௌத்த விகாரைகளில் திருவிழாக்கள் நடக்கிறது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவிழா நடக்கிறது எல்லா பௌத்த விகாரைகளிலுமே நடக்கும்.
அப்படி இந்த தைட்டி விகாரைகளையும் வந்து பௌர்ணமி தினத்தன்று கடவுளுக்கான அந்த புத்தருக்கான திருவிழா நடைபெறுறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து எங்களுடைய மக்கள் போய் ஆர்ப்பாட்டம் செய்து அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது வழக்கம். அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதமும் வந்து இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வந்து எங்களுடைய மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி தைட்டி விகாரையை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது, இங்கேருந்து இது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் கட்சியும் வந்து பிரதான ஆதரவு வழங்கி மக்களோடு மக்களாக வந்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வரணும். ஸோ நல்ல ஒரு விஷயம். எல்லா கடவுளையும் நாங்கள் மதிக்கணும். அதாவது இப்போ எங்கள் இடத்துல வந்து இந்த கடவுள் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சிங்கள ஏரியாக்களை நாங்கள்லாம் கொழும்பு பல்கலைக்கழகங்களில் படிக்க வந்து கொழும்பில் வந்து எங்கடா சைவ கோயில் இருக்கும், எங்கடா அன்னதானம் சாப்பிடலாமேன்னு சொன்னால் அங்கே அந்த அன்னதானம் சாப்பிட நல்லா இருக்குமேன்னு சொன்னால் அங்கே அன்னதானங்கள் தட்டுப்பாடு. அப்போ இங்கே நாங்கள் விஷ்ணு கோயில் எல்லாமே தேடி போய் அந்த கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்னாங்க. ஸோ அங்கே ஒரு தமிழ் கோயிலை கண்டோன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்து அதே மாதிரி வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தில் வந்து ஒரு பௌத்த கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இங்கே வர சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கு வந்து அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த பௌத்த கோயிலை வந்து வணங்கிட்டு போகிறது என்று சொன்னால் மதம் இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் வராத இடம், சிங்கள மக்கள் இல்லாத இடம், பௌத்த மக்கள் இல்லாத இடங்களில் வந்து அப்படியான விகாரைகளை நீங்கள் அமைக்கிறத தவிர்த்துக் கொள்ளணும். ஏன்னு சொன்னால் மக்கள் வழிபடுறதுக்காக வந்து ஒரு நீங்கள் பௌத்த விகாரையை வந்து கட்டுறீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா நாங்கள் மதங்களை வந்து மதிக்கணும். ஆனால் திட்டமிட்டு எங்களுடைய தமிழர் கலாச்சார பகுதிகள் எல்லாம் சிங்களமயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறித்த விகாரைகள் கட்டுவது போன்று தான் எங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து சட்ட ரீதியாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் வந்து இந்த மக்களும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் சட்டவிரோதமாக அதில் வந்து ஏற்கனவே ஒரு பௌத்த கோயில் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் வைவோஸாக வந்து காணி பிடிக்கப்பட்டு அந்த இடத்துல விகாரம் கட்டப்படுது. ஸோ அதை நாங்களும் எதிர்க்கிறோம். எங்களோட மக்களோட சேர்ந்து எங்களுடைய சேனலோடாக நாங்களும் அதை எதிர்க்கிறோம். இப்படியான விஷயங்கள் வந்து சமூகத்துக்கிடையில் வந்து ஒரு நல்லொழுக்க தன்மை இல்லாமல் அவர்களுக்கிடையில் முரண்பாடுகளையும் இன ரீதியான மோதல்களையும் கொண்டு வரதுக்கு தான் வழிவகுக்கும். இதை வந்து அரசாங்கங்கள் வந்து தங்களுடைய இதுக்குள்ளே கொண்டு வந்து கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வந்து இப்படியான விஷயங்களை வந்து இல்லாமல் செய்யணும்னு சொல்லி எங்களை சமூக வலைத்தளங்களோட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.